السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை அவனுடைய விசேஷமான அடியார்களில் சேர்த்து அருள் புரிந்தான். தன் கருணையால் அவனை ஞாபகம் செய்யவும் அவனை தொழுவதற்கும் வணங்குவதற்கும் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நல்ல விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு முன்னேறுங்கள். ஹைராத்தில் போட்டி போட்டு முன்னேறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாம் இவ்வுலக விஷயங்களில் எவ்வாறு போட்டி போடுகிறோமோ, அதற்காக வேண்டி எவ்வளோ உழைக்கிறோமோ, அதில் 100% நமது கவலை அல்லாஹுடைய முன்னேற்றத்திலே நல்ல விஷயங்களே நமக்கு இருக்கிறதா என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு இந்திய அளவில் நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. நிறைய பேர் ஃபோன் போட்டு, ஹஜ்ரத் நான் தேர்வு எழுத போகிறேன், அல்லது என் பையன் எழுத போகிறாங்க, என் பொண்ணு எழுத போகுது, துவா செய்யுங்க, அந்த தேர்வில் வெற்றி பெறணும்னு நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க எங்களுக்காக அப்படின்னு கேட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் பீர்பாய்கிட்ட பேசும்போது பேசணும் பாருங்கள், அந்த பிள்ளைகள் நீட் தேர்விலே ஜெயிக்க வேண்டும். இப்போ நீட் தேர்வில் ஜெயிச்சா நேராக சொர்க்கமா, நரகத்தொட்டு விடுதலை ஆயிடுவாங்களா? நீட் தேர்வில் ஜெயித்தவர்கள் ஹிசாபு கிதாபு கிடையாது அவங்களுக்கு, மஹ்ஷர்ல. நீட்டில் ஜெயித்தவர்களுக்கு சக்கராத்து கிடையாது. நீட்டில் யார் ஜெயித்து விட்டார்களோ அவருக்கு கபரில் கேள்வி கணக்கு கிடையாது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீட்டாக கடந்துருவாங்க அவங்களுக்கு. அப்படிதான் இருக்கா? இப்போ நீட் தேர்வை ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது எதற்கு? நோக்கம் என்ன? நீட் தேர்வில் என் பையன் ஜெயிக்கணும், எக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வில் என் பையன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதுன்னு ஆசைப்படுறாங்க? அதுக்கு காரணம் என்ன? அதில் யோசிச்சா, நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிடும், டாக்டர் சீட். டாக்டர் படித்து விட்டால் என் பையன் வீடு கட்டிடுவான், பங்களா வாங்கிடுவான், கோடீஸ்வரனாக வாழ்வான், மிகப்பெரிய அந்தஸ்து கிடச்சிடும் உனக்கு. இப்போ அதை நான் நடுவில் அவங்களுக்கு கேள்வி கேட்டுக்கல, துவா செய்கிறேன்னு விட்டாச்சு. நீட் தேர்வு படிக்கிறான், +2 படிச்சுட்டு, உன் பையன் குர்ஆன் நல்லா ஓத தெரியுமான்னு கேட்டு பாருங்கள், தெரியாது. உன் பையனுக்கு 5 நேரம் தொழுகை கரெக்டாக தொழுகிறான்னு கேட்டு பாருங்கள், கிடையாது. இது ஒருத்தராவது யாராவது, யா அல்லாஹ் இந்த ஃபோன் அடிச்சு, ஹஸ்ரத் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, என் பையன் 5 நேரம் ஒழுங்காக தொழுகணும்னு துவா செய்யுங்க, என் மனைவி தீன்தாரியாக வரணும், திடீர் குர்ஆன் ஓதணும்னு துவா செய்யுங்க. யாருமே சொல்லலை. என் பையனுக்கு ஹாஃப்ஸா வாங்கணும்னு துவா செய்யுங்க சீக்கிரத்தில், அது சொல்ல மாட்டாங்க. ஃபோன் அடிச்சு நீட் தேர்வில் ஜெயிக்கணும், +2 எக்ஸாமில் ஜெயிக்கணும். இப்போ மக்சதே துனியா தான். உலகில் அவன் பெரிய ஆளாக வருவான், அதற்குரிய என்ன ஏற்பாடுகள் செய்யணும். மக்சதே என்ன ஆயிடுச்சு? நம்முடைய 24 மணி நேரம் சிந்தனையே துனியா துனியா துனியா. அதுக்காக எந்த
எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கான். என் பையன் நல்லா படிக்கணும், இங்கே ஸ்கூல் இல்லை, அங்கே ஏரியா ஸ்கூல் இருக்குது நிறையான்ட்டு ஊரை விட்டே ஊர் மாறுறான். மெட்ராஸுக்கு குடி போயிட்டான் என் பையன் காலேஜில் படிக்கணும்னு. மதுரை குடி போயிடுறான் என் பையன் காலேஜில் படிக்கணும். கோயம்புத்தூருக்கே வீடு வாங்கிட்டு போயிடுறான் என் பையன் என் பொண்ணு காலேஜில் படிக்கணும். எத்தனை லட்சம், அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. எல்கேஜி படிக்கிறதுக்கு 1 லட்சம் கேட்குறானோ, பிரச்சனை இல்லை. அப்போது அந்த பையனை அந்த பொண்ணை துனியாவில் மேலே கொண்டு வரணும்னு எல்லா பாடும் படுறோமே, அந்த பையனை கொடுத்தது அல்லாஹ், அந்த பொண்ணை கொடுத்தது அல்லாஹ். வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கிறது அல்லாஹ். அவனுக்காக நம்ம நேரம் செலவு பண்ணணும், அந்த அல்லாவுக்காக தன்னுடைய சிந்தனைகளை செலவு செய்யணும். அதன் பக்கம் அறவே சிந்தனை இல்லை, அதன் பக்கம் அறவே சிந்தனையே கிடையாது, முயற்சியும் கிடையாது. வீட்டில் வறுமை, ரொம்ப செலவுக்கே சிரமம், அந்த மாதிரி ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் என்று சொல்கிறாங்க, அதில் பொண்ணு இப்போ 9th படிச்சிருச்சு, 10th படிக்க வைக்கலான்னு போகிறோம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் நல்ல பள்ளிக்கூடம் சேர்க்கணும் அந்த பிள்ளை, பொன்பல் பிள்ளையா. எங்கள்கிட்ட வசதி இல்லை, அதனால் ஏதாவது நகை நட்டு கூட அடமானம் வைக்கலாமான்னு கேட்டாங்க. மார்க்கத்தில் அடமானம் வைக்கிறது ஜாயிஸ் இல்லை, வட்டி எடுத்து விற்றுட்டாவது படிக்க வைக்கலாம். காது இருக்க தோடை, காது இருக்கிற கம்மல், எதையாவது விற்றுட்டு அதை போய் ஃபீஸ் கட்டி என் பிள்ளைய 10th படிக்க வைக்கணும். நான் சொன்னேன், அந்த பிள்ளை ஆலிமாவாத வைக்கலாமே, அதுக்கு எந்த செலவும் இல்லையே, இந்த எல்லா இடத்துலையும் மதரசாக்கள் ஃப்ரீயாக வச்சுருக்குறாங்க, ஆஃபீஸாவாத வைக்கலாமே, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கலாமே இந்த பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டால், இல்லைங்க சார், 10th படித்து முடித்த பின்னாடி நான் அடுத்து அவளுக்காக செலவு செய்யலாம், நேரத்தை ஆலிமாவாக்கலாம். சரிம்மா, இந்த பிள்ளை 10th படிப்பதின் நோக்கம் என்ன? 10th ஏன் படிக்க வைக்கிறீங்க? இல்லை, அதில் உள்ள அந்த 10th பாடத்தில் உண்டான முக்கிய விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளையின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்குது அது மாதிரி புக்கில்? அதில் சொல்லிப்படக்கூடிய பாடங்கள் இந்த பிள்ளைய ஒழுக்கத்தை மேம்படுத்தும். ஒழுக்க சீலராக என் பிள்ளை வரணும்னா அந்த பிள்ளை 10th படிக்கணும், அப்படி எதுவும் நோக்கம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி நோக்கம். அது மாதிரிலாம் குரானில் இல்லாத என்ன போய் அதில் இருக்குது? 10th படித்தா என் பிள்ளைக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார், உயர்தரமான மாப்பிள்ளை, ரொம்ப அன்பாக வச்சுக்குவார், பிரியமாக முகப்பத்தாக இருப்பார், அப்படி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி இது இருக்கா? சர்த்து இருக்கா? படிக்காத பிள்ளைங்களாம் போய் மாப்பிள்ளை முகப்பத்தாக இருக்குதுங்க. இந்த படித்த பிள்ளைங்க திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வந்துடுதுங்க, 3 மாதத்தில் வந்துடுதுங்க. எத்தனையோ பேர் பார்த்துருக்கு. அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு 3 மாதத்தில் வந்துடுதுங்க. புருஷன் எதிர்த்து கேட்குறது, அவங்க எதிர்த்து பேசுறது, இப்படி வந்துடுதுங்க. அப்படி எதுவும் இருக்கா? அப்படி இல்லை. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? 10th எந்த நோக்கமும் இல்லை, எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, 10th முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதான் முக்கியத்துவம். இப்போ வாழ்க்கையில் எந்த நோக்கமே இல்லை, அதுக்காக நகை நட்டை வித்தாவது செலவு பண்ணி என் பிள்ளையை நீ படிக்க வைக்கணும்னு நினைக்கிறிய, என்ன அல்லாவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்காது? அந்த பிள்ளை 5 நேரம் தொழக்கூடியவராக, குரான் ஓதக்கூடியவராக, தீன்தாரியாக, ஹாஃபிஸாக, ஆலிமாவாக, மார்க்கத்தை அறிந்து கற்றறிந்தவர்களாக வந்தால், அல்லாஹ் ரசூலுடைய ஒழுக்கம் அந்த பிள்ளைகிட்ட வந்தால் எவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். அதை பற்றி யோசி, அதை பற்றி அறவே சிந்தனை இல்லை. அப்போ தீன் பேசாரி, ஹுதா பேசாரின்னு நிஜமாக சொல்லுவாங்க. மார்க்க விஷயத்தில் எவ்வளோ பின்தங்கினாலும் பிரச்சனை இல்லை. துனியாவில் எல்லாரையும் பார்க்குறான், அவனை மாதிரி நாம் வந்துடணும், அவனை மாதிரி நாமளும் மேலே வந்துடணும், அவனை மாதிரி நாம் வந்துடணும், அவனை மாதிரி ஆசை, அந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும். அல்லாஹ் சொல்கிறான் குரானில், வலா தத்தமன்னும் ஆகிடுங்க, வலா தத்தமன்னும் மா ஃபல்லல்லாஹு பாதுக்கும் அலா பாது, உங்களில் சிலரைக்கான சிலரை அல்லாஹு தாலா எந்த விஷயங்களில் மேம்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை பார்த்து நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். அது வலா தத்தமன்னும் மா ஃபல்லல்லாஹு பாதுக்கும் அலா பாது, சிலரைக்கான சிலரை என்னென்ன விஷயங்களில் அல்லாஹு தாலா உங்களை மேம்படுத்தி வைத்திருக்கிறானோ அதை பார்த்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட வேண்டாம்,
வலா தத்தமன்னோ மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅலின். ஆச்சுங்களா? அல்லாஹ் ஜல்லஷானுடைய பழக்கம் என்னன்னா, ஒருத்தரை விட ஒருத்தரை ஒரு சில விஷயங்களில் மேம்படுத்தி தான் வைத்திருப்பான். எதுக்காக மேம்படுத்தி வச்சிருக்கிறான்? அவர்கள் தனக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும், தனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு சபுர் செய்வதற்காக, அல்ஹம்துலில்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்ப்பதற்காக வேண்டியும், இரண்டு பக்கமும் அவருக்கு சோதனை. ரெண்டு பக்கமும் சோதனைக்காக வேண்டி சிலரைக்கான ஒரு சில விஷயங்கள் கூடுதல் குறைவாகத்தான் வைத்திருப்பேன். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை. அதாவது எல்லா நியமத்துகளையும் ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கறதும் இல்லை. எல்லா நியமத்துகளையும் யாருக்கும் எதுவும் கொடுக்காமலும் அல்லாஹ் தஆலா வைக்கல. அள்ளி கொடுக்கவும் இல்லை, எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லாமல் யாரையும் வைக்கல. ஒரு சிலருக்கு ஒரு சிலரை விட நான் மேம்படுத்தி வைத்திருக்கிறேன். ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅலின். ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா காசு கொடுத்துருப்பான், செல்வங்கள் நிறைய கொடுத்துருப்பான். பார்த்தார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும். ஒரு உடல்நலம் அழகாக இருப்பார், வாட்ட சாட்டமாக இருப்பார். மனைவி சரியாக அமையாமல், கல்யாணம் முடிக்க பொண்ணே கிடைக்கலைங்க. அது கிடைச்ச பொண்ணு சீர்க்கு 3 மாதத்தில் அவுட்டு. அது கல்யாணம் முடிச்சுக்க பொண்ணோட வாழ துப்பு இல்லாமல் இருப்பார், வாழ்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பார். ஒருத்தருக்கு பார்த்தீங்களா, மனைவி ஒழுங்காக அமைச்சிருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், சாலிஹான ரொம்ப நல்ல மனைவி, குழந்தை இருக்காது. அது ஒருத்தர் குழந்தை இருக்கும், குழந்தைகள் சிலப்பா நல்ல குழந்தைங்களாக கொடுத்துருப்பான். ஒருத்தருக்கு 4 குழந்தைங்க கொடுத்துருப்பான். காசு பணம் இருக்காது, குழந்தைங்க நல்ல ஜட்டி கூட வாங்க முடியாது, சட்டை வாங்க முடியாது, இப்படி இருப்பான். இவர் அவரை பார்த்து ஏங்குவார், 4 பிள்ளை வச்சு என்னங்க செய்கிறது, பிள்ளைங்க சட்டை வாங்க கூட எனக்கு காசு இல்லை அப்படின்வார். அவருன்னு சொல்லுவார், 3 பங்களா இருக்குங்க, வீட்டில் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லை, நாங்கள் போகாத தர்கா இல்லை, போகாத ஆஸ்பத்திரி கிடையாது, விளையாடுறதுக்கு தர்கா அனுபவிக்கிறதுக்கு தர்கா இது குழந்தை இல்லை. கடைசியாக ஒரு பிள்ளை தத்தி எடுத்து வச்சு வளர்த்துட்ருக்குறோம். அவர் மனசு வேதனை பெறுகிறார். சொல்லலாம். இப்படியாக அல்லாஹ் தஆலா ஒருத்தரை விட ஒருத்தருக்கு சில விஷயங்களை கூட கொடுத்துருப்பான், சில விஷயங்களை குறைய கொடுத்துருப்பான். ரப்பு ஜல்லஷானு தஆலா சொல்கிறான், வலா தத்தமன்னோ, நீ அதை பார்த்து அப்படி எனக்கு வேணும்னு நீ ஆசைப்படாத. மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅலின். சிலரை விட சிலரை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி வச்சிருக்கிறானே, அதை பார்த்து நீ ஆசைப்படாத. எதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்த்தால் நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை அந்த மாதிரி வைக்கலையே, அல்ஹம்துலில்லாஹ். நீ காரில் போயிட்டுருக்கிறீங்க, அந்த வெயிலில் ஒருத்தர் நடந்து போகிறார், யா அல்லாஹ் ஏசியில் என்னை ஏசி காற்றுல ஜில்லுன்னு போக வச்சார், இந்த கடுமையான வெயில் நடந்து போகிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்னை அப்படி வச்சே அப்படியா. உன்னை பெருமை அடிப்பதற்காக எல்லாம் கொடுக்கல, உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேணும். அப்போ நீ அந்த மாதிரி பார்த்தா காலையிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ நன்றி செலுத்தணும், எவ்வளோ நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? காலையில் தெருவில் போகிறீங்க, ஆடையற்று எத்தனை பேர், முழுமையான ஆடை இல்லாமல், கிழிந்த ஆடைகளோடு எத்தனை பேர், செருப்பு இல்லாமல் எத்தனை பேர், ஒரு மூளை கடைகளில் கையேந்தி பவனில் டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு வடை வாங்கி சாப்பிட்டு வேலை செய்யக்கூடியவங்க, வீடு இல்லை, வாசல் இல்லை, எத்தனை பேர், தெருவோரங்களில் படுத்து தூங்குபவர்கள் எத்தனை பேர், இப்படி பார்க்குறீங்க. நம்மை விட கீழே உள்ளவர்கள் யாரெல்லாம் பார்க்குறோமோ, ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது மனசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ், என் உழைப்பு இல்லாமல், என் சக்தி இல்லாமல் அவன் கருணையை கொண்டு எனக்கு இதை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எப்படி சொல்லணும்? என் திறமையில கொண்டு கொடுத்தான்னு சொல்லல, ஏதோ ஒரு நல்ல திறமைசாலிங்க, முன்னேறிட்டார் வாழ்க்கையில். ஆரம்பத்தில் அங்கங்கே கஷ்டப்பட்டார், இப்போ திறமைசாலி, கடை வச்சார், எங்கேயோ போயிட்டார். இப்போ அவன் திறமை இல்லாமல் இருக்கான். அப்படி இல்லை, உன் திறமையை பார்த்து அல்லாஹ் அவன் துனியா கொடுக்கல, அவனுடைய ஃபதுலை கொண்டு கொடுத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு. இவன் திறமைக்கு எங்கே இருக்குது வேலை, எங்கே இருக்கு அல்லாஹ், உன் திறமை எங்கே வேலை இருக்குது? உன்னை விட திறமைசாலிகள், உன்னை விட 10th மார்க் அதிகமாக எடுத்தவன் தான் கஷ்டப்படுறான், உன்னை விட +2 அதிக மார்க் எடுத்திருப்பான், அவன் கஷ்டப்படுறான். கிளாஸ்லேயே கடைசி மார்க் எடுத்திருப்பான் 50 பேத்தில், அவன் டாப் மோஸ்ட், அவன் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பான், எம்எல்ஏவாக இருப்பான், அவனுக்கு 100 பேர் வேலை செய்வாங்க, பெரிய கம்பெனி அதிபராக இருப்பார், பெரிய மில்லுடைய ஓனராக இருப்பார், அவர் பார்த்து கம்பெனி 100-200 பேர் வேலை செய்வாங்க. என்னங்க 10th நான் தாங்க ஸ்கூல்லே கடைசி மார்க். ஒரு சிரமப்படுறான், ஆட்டோ ஓட்டுறாரு, என்னங்க 10th நான் தான் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு மார்க். ஒன்றும் கஷ்டங்க, வீட்டில் குடும்ப கஷ்டம், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த
ஸ்விக்கி வண்டியில் கொண்டு போய் வெயிலில் அலைஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறேன் சொல்கிறான். +2 அவர் தான் ஃபஸ்ட்டு, அந்த இதிலே ஃபஸ்ட்டு, மாவட்டத்திலே ஃபஸ்ட் மார்க் எடுத்தார். பைக் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறார் தெருவில். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உன் திறமையை வச்சு எதுவும் உனக்கு கொடுக்கல, அவன் ஃபதுலை வச்சு தான் விளங்கி. ஃபஸ்ட்டு என்ன விளங்கணும், எதுவெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அது என் திறமையை வச்சு, என் அறிவை வச்சு, என்னுடைய கிரிட்டிக்கல் மைண்டுங்க. அவருக்கு சூப்பரான அறிவு, முன்னேறி எங்கேயோ போயிட்டார். அந்த மைண்ட் இருந்தால் தானே ஒரு நிமிடத்தில் அந்த மைண்டு அல்லாஹ் தஆலா வெளியே தள்ளிடும். ஒரு அடிபட்டு மூளை தனியாக கிடக்குது, அடிபட்டுச்சுன்னா ஆச்சுங்களா, எங்கேயோ கிடக்குது, அடிச்சு நோத்திரணும், உடம்பு கை எங்க கால் எங்கே கிடக்குது. ஜபல்பூர் நேற்று முந்தா நேற்று எல்லாம் படகுல இன்ப சுற்றுலா, கோடை சுற்றுலா, சந்தோஷமாக எல்லாம் போகிறாங்க. டேம் அது ஆறோ, அது இது கடல் அல்ல அலை வீசுறதுக்கு, அலைகளே ஒன்றும் இல்லை. டேம், மேட்டூர் டேம் மாதிரி அணைக்கட்டு. அதில் எந்த விதமான கடல் துள்ளலுக்கும் வேலை இல்லை. அதில் போயிட்டு இருந்தாலும் வேகமாக ஒரு காற்றடிச்சான், படகு கவுந்துருச்சு. கடவுள் கவுந்துருச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, காப்பாற்ற முடியல. 9 பேர் போயிட்டாங்க, 23 பேர் காப்பாற்றிருக்காங்க. 30 பேர் இருக்கிறாங்க, 23 பேரை காப்பாற்றிட்டாங்க. அக்கம் பக்கம் உள்ள படகெல்லாம் அவங்க தத்தளிச்சிருக்கிறாங்க. இல்லை சுற்றி படகுலாம் இருக்குது, நிறைய போயிட்டுருக்கு. அவங்க டக்குன்னு தூக்கிட்டாங்க. 9 பேர் தண்ணியில் போயிட்டாங்க. அந்த 9 பேரையும் தண்ணீரிலிருந்து மீட்டு வெளியே எடுத்துட்டாங்க. ஒன்று அதில் ஒரு அம்மா இறந்து போயிடுச்சு. அந்த அம்மா அவங்க குழந்தை 4 வயசு குழந்தை கையில் கட்டி பிடிச்சிருக்கு. அந்த கை விளக்கவே இல்லை. 2 பேரும் எடுத்தா 2 பேர் எடுத்தாலும் ஒன்று தான் வருது. அது அப்படி குழந்தை கட்டி பிடிச்சி கை எடுக்கவே இல்லை. குழந்தை காப்பாற்றலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கு. 2 பேரும் போயிட்டாங்க. ஜனாசாவிலிருந்து கூட குழந்தைய எடுக்க முடியல. அப்புறம் கையை ரொம்ப எடுத்து தூக்கிட்டு குழந்தைய வெளியே எடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு. இப்போ அங்கே சில நொடிகளுக்கு முன் வரை இன்ப சுற்றுலா, அது கடைசியில் அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு துன்ப சுற்றுலாவாக மாறிடுச்சு இல்லையா? இப்போ உனது வாழ்க்கை ஒரு நொடி நேரத்தில் தலைகீழாக மாற்றக்கூடியவன் அல்ல. உன் திறமை எங்கே இருக்கு? அங்கே உன் திறமை எங்கேம்மா இருக்கு? உள்ளுக்குள்ளார. நீ ஊருக்கு வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரதா ஃபதுல் இல்லா. வீட்டிலேருந்து கடைக்கு போகிற, கடைக்கு போய் சேர்றது அல்லாவுடைய ஃபதுல். கடையிலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றது அல்லாவுடைய ஃபதுல். இதுவும் ஃபதுலுல்லா, அதுவும் ஃபதுலுல்லா. உன் திறமை எங்கே இருக்கு? அதில் போய் எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீ அதை மற்றவன் பார்த்த நீ மற்றவரை கேவலமாக பார்க்கறதுக்கு ஒன்று என்ன இருக்குது? ஒன்று இடத்துல உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் கூட மட்டமாக பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க மார்க்க ஷரியத்து. அவன் தன் கஷ்டத்துக்கு ஒன்று நிற்கிறான், நீ அவன் வேலை வாங்குற அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய நிஸ்பத்தில் அவன் மூலமாக உன் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அவன் இல்லாட்டி நீ கஷ்டப்படணும். நீ தான் மேலே யாருக்கும் எல்லா சாமான் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அவன் உண்மையில் கருணை காட்டுவதற்காக அந்த நிஸ்பத்தில் அவன் தான் வந்திருக்கிறான். அங்கேயும் ஷுஹூத் செய். காலையில் சொன்னாங்க, போன உடனே முதல்ல இந்த சரக்கு எனக்கு தேவை பூர்த்தி செய்யாது, தேவை பூர்த்தி செய்கிறவே நீ. இங்கே உள்ள இந்த கல்லாக இருக்கிற காசோ, இந்த கடையில் அடுக்கப்பட்டிருக்கிற சாமான்களோ என் தேவையை பூர்த்தி செய்யாது. நீ தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், நீ தான் இலா. இது எல்லாம் மதுஹரே உலூஹியத், ஒன்னது உலூஹியத்துடைய வெளிப்பாடுகள். இது எல்லாமே இது சுயமே என் தேவை பூர்த்தி செய்யாது. இந்த நிமிஷம் அப்படியே கல்லால் உட்காந்து கண்ணை மூடிட்டா, ஒரு நிமிடத்துக்கு கண்ணை மூடிட்டா இந்த துணி உதவ கஃன் தான் உதவுவாங்க. எதுவும் எனக்கு உதவாது. இது எதுவுமே எனக்கு தேவையை பூர்த்தி செய்யாது. அப்போ ரப்பே, இந்த அத்தனையிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. நீதான் இலா, நீதான் ரப்பு. இந்த துணி ரப்பு இல்லை, இந்த கடை ரப்பு இல்லை. முதல்ல ஷுஹூது, கால் வச்ச உடனே. அப்புறம் கடைக்கு ஆளுங்கள்லாம் வர்றாங்க. ரப்பே, இந்த ஆளுகள் என் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. இவர்களை கொண்டு எனக்கு லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். எத்தனையோ கடை முதலாளி ஏமாற்றிட்டு கடைக்காரங்க போகிறதெல்லாம் பார்க்குறோம் உலகத்தில். கல்லால் காசு திருடிட்டு போயிடுவாங்க, அதை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. வாங்கிக்கலாம். அப்படி இல்லாமல் இவர்கள் மூலமாக
எனக்கு ஒரு உதவியை, கடைக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை தவிர யாரும் இல்லை ரப்பின் ஒரு ஷுஹூத். அவர்களை பார்க்கணும். ஷுஹூத்னா என்ன? இவர்கள் அல்லாஹ்வை கொண்டு தான் இருக்கிறார்கள் பார்க்கறதுக்கு பேர் ஷுஹூத். அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் செயல்படுறாங்க, அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டு தான் செயல்படுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுவுடைய இல்மை கொண்டு தான் செயல்படுகிறார்கள் என்று பார்க்கறதுக்கு பேர் தாங்க ஷுஹூது. அலைஞ்சுங்களா? இந்த அளவு ஷுஹூத் செய்யுங்க போதும். லா மௌஜூத இல்லைல்ல வரைக்கும் போக தேவையில்லை. அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் செயல்படுகிறார். இந்த வஸ்துக்கள் அவன் தான் ஐநாருன்னு என் தேவையை பூர்த்தி செய்யலாம். குறைஞ்சபட்சம் இந்த ஷுஹூது கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது மூணாவது, கடைக்கு ஆள் வர்றாங்க, ஒவ்வொருத்தரையும் ஷுஹூது செய்யுங்க. முதல்ல இவரை என் தேவையை பூர்த்தி செய்யலை, இவரை என் கடைக்கு வர வச்சு என்னுடைய கடைக்கு வரணுன்ற சிந்தனையை அவருக்கு கொடுத்து அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தது நீ தான். முதல்ல இப்போ நீங்கள் என்ன, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதே ஊரில் எத்தனையோ கடை இருக்குல்ல, அத்தனை கடையை விட்டு அவர் தேடி உங்கள் கடைக்கு ஏன் வர்றாரு? அரைஞ்சுங்களா? அப்போ அதோட சிந்தனையில் யார் போட்டா இந்த கடையில் போய் சாமான் வாங்கணுண்டு? உன் ரப்பு தான் அவனை இழுத்து வச்சான். அல்ல சாந்தம் எதுக்காக கொண்டு வந்தால் உன் தேவை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி. ரப்பே நீ தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன்னு ஷுஹூத் செய்யும். ஷுஹூத் தான் ஷுக்ரு. லைன் ஷகரத்தும் ல அசீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் மேலும் அதிகமாக்குவான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இப்போ 2 பேரை ஷுஹூத் செய்யுங்க, 4 பேர் ஆக்குவான். 4 பேரில் ஹொக்க ஷுஹூது செய்யுங்க, அது 8 பேர் ஆக்குவான். 10 பேரில் பாருங்கள் 20 பேர் ஆக்குவான். அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ் அதிகமாக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கா ஒரு கஷிஷ், ஒரு ஈர்ப்பு அல்லாஹ் கொடுத்துருவான். மற்ற கடைகளில் விலை கம்மியாக இருந்தாலும் உங்க கடையும் தேடி வருவார். ஒன்று தான் வருவார். அந்த ஈர்ப்பை அல்லாஹ் தஆலா கல்பில் போட்டுருவான். நீ அங்கே மௌலாவை பார்த்தீங்கன்னா அவரை பார்க்காது, அவர் வந்தாருன்னு பார்க்காதீங்க, மௌலாவை பாருங்க. நினைச்சுங்களா? எத்தனையோ கடைகளில் விளம்பரம் செய்வாங்க, 20% தள்ளுபடி, மெடிக்கல் 30% தள்ளுபடி அப்படின்னு. ஆனால் எல்லாம் விட்டு விட்டு அல்தாஃப்மல கடைக்கு வர்றாங்க. அது தள்ளுபடி அதிகமாக கொடுக்கறதுலாம் கிடையாது, அங்கே கரெக்டாக வர்றாங்க. எங்கே இப்படி வர்றாங்கன்னா, பை உங்கள் கையில் வாங்கிட்டு வர ராசி பை, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்குறீங்களா, அந்த மருந்து போட்டோன்னு வியாதி நல்லா போயிடுது பை. மற்ற இடத்துல போனால் கூட நல்லா போகல, 2 தடவை 3 தடவை வாங்கிடுறோம், கடைசியில் உங்கள் கடையில் மருந்து வாங்கினா நல்லா போகுது. அப்போ இந்த உணர்வு கொடுத்தது யார்? சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இங்கே போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளி கூட்டி வரான். அதே தெருவில் 100 கடை இருக்கும், 30-40 கடை இருக்கும். இவரை விட சரக்குகளை தள்ளுபடி அதிகமாக தர்றோம், 50-50 தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, அது தள்ளுபடி, இது கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, வாங்க கூவி கூவி அழைப்பானுங்க. அவர் நேரம் இங்கே வந்து சாமான் கொடுங்க வாங்கிட்டு போவார். அப்போ அவர் சிந்தனை கொடுத்தது யார்? அப்போ உன் திறமை என்றால் உன்னுடைய ஃபசலுக்கு, உன்னுடைய திறமைக்கு அங்கே என்ன வேலை இருக்குங்க? கடை வச்சுட்டு ஆள் கூட்டிகிட்டு வர்றது யார்? தெருவில் போகிற ஆளுங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியுமா? அவன் கல்வியில் சிந்தனை போட்டது யார்? அது மோலா தான் மோலா. அப்போ நீ அங்கே வந்தவன ஒவ்வொருத்தர் வரும்போது மோலா நீ தான் வர்றேன்னு பாருங்க. நீ தான் வர்ற, இவர் கூட்டிகிட்டு வர்ற. ஆனே வாலத்தோ ஹுதா, வந்தது அவன் தான், கூட அவரை கூட்டிகிட்டு வரான். அதில் वजूद हक़ ही लाएगा वही फिर लेके जाएगा, वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह. தெரிஞ்சுங்களா? அவன் தான் வர்றான் பை, இவரை கூட்டிகிட்டு வர்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. வாங்க வாங்க, நீ உங்களுடைய சிந்தனை உங்களுடைய வாயில் வாங்கன்னு இவங்கள சொல்கிறீங்க. அவன் கல்பு மௌலா பக்கம் ருஜுவார். அல்லாஹ் தஆலா கல்பில் போட்டால் தான் அவர் துணி வாங்குவார். ஒருத்தர் வர்றாரு, அவர் நோக்கம் வந்து ஒரு சேலை வாங்கலான்னு இருந்திருக்கும். நினச்சிங்களா? அப்போ நல்லா இருந்திருக்கு, அதையும் எடுங்க அதையும் எடுங்க, சரி இந்த 5 வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவார். 1 வாங்க ஒரு 5 வாங்கிட்டு போடுவார். அப்போ கல்வியில் போட்டது யார்? அவர் வந்து நான் ஒரு 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கலாம், அவருடைய சிந்தனை. வருவார், அல்லாஹ் தஆலா கல்வியில் சிந்தனை போடுவான், நல்லா இருக்கே, பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, விலையும் சீப்பாக இருக்குது, அதை எடுங்க இது எடுங்க, 5000 வாங்கிட்டு போடுவார். இப்படியும் பார்க்கலாம். சிலர் வருவாங்க, அதை எடுங்க இது எடுங்க அது எடுங்க இது எடுங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு, சரி வரேங்க பை அப்புறம் வரேன் வாங்க போயிடுவார். அந்த சரக்கு எடுங்க இந்த சரக்கு எடுங்க, அதை காட்டுங்க இதை காட்டுங்கன்னு காட்டிட்டு ஒரு சாமான் கூட வாங்காமல் போகிறவன் துனியாவில் பார்க்கலாம். அவன் போய் பக்கத்துக்கு சாமான் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ அவர்கள் கல்பில் அதை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை கொடுத்தது யார்? மொல்லாதார் யார்? வசீம் மொல்லா சொன்னாங்க. சில பேர் கடையில் வாசல் கடை பூட்டி தொழுவு போயிருப்பாங்க, வந்து காற்று கிடப்பாங்க. பக்கத்தில் 10 கடை இருக்கும், வந்து காற்று கடந்து எங்கே போயிட்டீங்க பாய்,
செப்பல் வாங்கணும், உங்கள் கடையில் வாங்கினா பரவாயில்லன்னு வந்தேன் பை. அடுத்த கடையில் வாங்கிட்டு போகலாம், கடை பூட்டி இருக்குன்னு சொல்லி உட்காந்து கடை வாசலில் நின்றுருந்து உட்காந்துருந்து கடை திறந்தோன்னே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு ஹார்ட்வேர்கார் சொல்கிறார், காலையிலேருந்து வியாபாரமே இல்லை, அல்லா நான் கொஞ்சம் யாசின்னு ஓதிட்டு அல்லாஹ் அல்லா திக்கரில் உட்காந்துருந்தேன், வீண் பேச்சு பேசாமல் அல்லாஹ் அல்லா திக்கரி அல்லா ஆள். ஒரே ஒருத்தர் வந்தார், ஒரு நாளைக்கு எவ்வளோ எனக்கு வியாபாரம் ஆகுமோ அது ஒரு நபர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு நாளைக்கு இவ்வளோ வியாபாரம் ஆகும் சொல்கிறாங்க, கணக்கு வைக்கிறாங்கல்ல, ஒரு நாள் வியாபாரம் 40,000, ஒரு நாள் வியாபாரம் 50,000, ஒரு நாள் வியாபாரம் 30,000 கணக்கு வைக்கிறாங்கல்ல. அது ஒரு கஸ்டமர் கூட இல்லை கொடுத்துருவாங்க நினச்சாங்க. 100 கஸ்டமர் வரணும் அவசியம் இல்லை மேலே, அந்த 100 பேர் வந்தாலும் அதுலேயும் மோலா தான் வர்றான், ஒருத்தர் வந்தாலும் அதுலேயும் மோலா தான் வர்றான். நினச்சிங்களா? அப்போ ரிஸ்க்கு தர்றது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அப்போ உன்னுடைய நசர் யார் பக்கம் இருக்கணும்? ஷுஹூத் மௌலாவின் பக்கம் இருக்கணும். மௌலானி தான் வர்ற, இதான் கொடுக்குற. கொடுக்கும் போது மௌலாவை பார்க்கணும், வாங்கும் போது மௌலாவை பார்க்கணும். சரக்கு கொடுக்கும் போது மௌலாட்ட கொடு, காசு வாங்கும் போது மௌலாட்ட இருந்து வாங்க. कलीम से कर हर के लेने में देने में खुदा से क्यों नहीं मिलता, दिया अल्लाह ही अल्लाह है, लिया अल्लाह ही अल्लाह है. கொடுத்ததும் அல்லாஹ் தான், வாங்குறதும் அல்லாஹ் தான். அப்படி பார்த்துட்டா அப்போ அந்த வியாபாரத்துக்கு கிடைக்கிற லாபம் எங்கேருந்து வந்துச்சு? உனக்கு மினல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். அது ரொம்ப பரக்கத்தான காசாயிடும். ஏன் வேறு குப்பனும் சுப்பனும் வர்றான், அவன் கையில் எனக்கு காசு வந்துச்சுன்னு சொன்னால் பரக்கத்து எப்படி இருக்குது? அந்த காசில் மௌலாட்டிருந்து வாங்கிப்பா அந்த காசு பரக்கத்தான காசாயிடும். பரக்கத்தான காசுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதனுடைய குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், அளவு கம்மியாக இருக்கும், அதுக்கு ஒன்று ரொம்ப வேலை நீ செய்வார். பரக்கத்து இல்லாத காசுன்னு அர்த்தம் என்ன? ஒரு மாத வருமானம் கூட இருக்கும், அந்த வியாதி இந்த வியாதி, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அதில் போயிடுச்சு இதில் போயிடுச்சுன்னு சொல்லி கையில் காசே தங்காது. காசு கையில் தங்காது. இது பரக்கத்து இல்லாத காசு. பரக்கத்தான காசு என்ன? அதை மிச்சம் வச்சுருந்து நல்ல காரியம் நிறைய செய்ய வைப்பாங்க. அல்லாஹ் மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், ஏழைகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவுகள், நிறையா செய்யுங்க என்று செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பான், காசையும் கொடுப்பான், பணத்தையும் கொடுப்பான்ல, அதுக்கு தேவையான உள்ளத்தையும் கொடுப்பான். அல்லாஹ் சில வாங்கி பேங்க்கில் அடுக்கி வச்சுக்குவாங்க, அது கொடுக்கணும்னு காசு ஆசை வராது. அது பரக்கத்து இல்லாத காசு. அது பரக்கத்து இல்லாத காசு என்ன? வாங்கி நிறைய சம்பாதிப்பான். பேங்க்கில் பார்த்தா லட்சக்கணக்கான ரூபா இருக்கும், 2-3 பேங்க்கில் இருக்கும், இங்கே 20 லட்சம், அங்கே 30 லட்சம், அங்கே 50 லட்சம் இருக்கும். யாரும் வந்து குமரு சொந்தக்காரங்க வந்து என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சுன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுப்போம். இவன் நினச்சா வருஷத்துக்கு 10 கல்யாணம் நடத்தியே வைக்கலாம். 500 ரூபாய்க்கு கொடுத்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான். மனசு வராது. அந்த காசும் பரக்கத்து இல்லாத காசு. அப்படியே வச்சு கபருக்கு போய் சேர்ந்துடும். வா ஜி, பரக்கத்தான காசுனா என்ன? கொஞ்சம் கொடுத்தாலும் எவ்வளோ நீ செஞ்ச, அதை அல்ல எவ்வளோ நற்காரியங்கள் ஈடுபட வச்சா உனக்கு ஆச்சுங்களா, அது பரக்கத்தான. எங்கள் மர்சாவுடைய தலைவர் இருந்தார், குலாம் ரசூல் சாப்னு சொல்லுவோம். ரிஸ்வான் இஷா ஆமீர் நாயத்துடைய முரீத், அவர் கலீம் சர்க்காருடைய முரீத் அவர். ஆச்சுங்களா, அவர் எப்போ அல்லாஹ் அவர் செல்வங்கள் கொடுக்க ஆரம்பித்தானோ, கல்கத்தாவில் போய் வியாபாரம் செஞ்சாங்க, எல்லாம் காசு கொடுக்க ஆரம்பித்தானோ, அது அப்போ இருந்து சுமாராக 50க்கு மேற்பட்ட குமர்களை முழு செலவு ஏற்றி கல்யாணம் முடிச்சிருக்காரு. கல்யாணம் அமைஞ்சிடும், நேராக வருவாங்க, நிஜமான என்கிட்ட காசு வேணும், ஒன்றும் இல்லை, சரி நீ பத்திரிக்கை போடுறதுக்கு மேலே காசு கொடுப்பாரு. போட்டிங்களா, அடுத்து என்ன செய்யணும்? மண்டபம் பிடிக்கும், அதுக்கு இந்த காசு அப்படி கொடுத்து கல்யாணம் முடித்து வெளியே வரைக்கும் நகை நட்டுருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. சொந்த பந்தம் இப்படியாக சொந்த பந்தங்களில் 50 திருமணம் முடிச்சுருக்குறாங்க. அவருடைய முழு செலவு அவங்க ஏற்று அந்த 50 குடும்பத்துடைய அந்த பெண்களுடைய ஒவ்வொரு துவாவிலையும் அவங்க நினச்சி துவா செய்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹ் பங்கு கொடுத்துருவாங்க. அதில் அந்த 50 பெண்கள் எப்போவெல்லாம் குழந்தை பெற்றெடுத்தாங்களே அத்தனை குழந்தைகளுடைய நன்மையும், அவங்க ஓதக்கூடிய குர்ஆன் நன்மையும், அவங்க ஓதக்கூடிய செலவாத்து நன்மையும், அவங்கவுங்க பிள்ளைகள் நன்மையும் அல்லாஹ் இவங்களுக்கு அமைச்சிருவாங்க. அதில் ஒரு பங்கு அப்படியே இங்கே வந்துடும். இது பரக்கத்தான காசு. நினைஞ்சுங்களா, நான் வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டு யாருக்கு என்ன கிடைச்சிது, எத்தனை பேர் உன்னை கொண்டு வாழ்கிறார்கள், அது பரக்கத்தான காசு. அப்போ சம்பாதிக்கிறது நம்ம ஹலாலாக சம்பாதிக்கணும், ஹலாலாக செலவு செய்யணும், அது பரக்கத்தான காசு. இப்போ என்ன சொல்ல வந்தோம், எதுவெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தானோ அது எல்லாமே அல்லாஹ்வின் பொறுத்திருந்து தான் வந்துச்சு. உன் திறமை என்று அங்கே எதுவும் இல்லை, ரப்பே நீ தான் கொடுத்து. அப்படி வாங்கும்போது நம்ம மனசில் தவாது வந்துடும், பணிவு வந்துடும், தலை குனிஞ்சிடுவான் மனுஷன். எந்த நிமிஷமும் எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை உனக்கு இருக்குது. நினைச்சிங்களா, என்ன பயங்கரமான சேல்ஸ்மேன் அவர்,
பெரிய லெவலில் பீக்கில் போயிட்டுருக்கு. ஊர்லேயே அவர் கடை தான் இன்றைக்கி பெருசாக போயிட்டுருக்கு. சரிதான். நைட்டு படுக்கும்போது 12 மணிக்கு நெஞ்சு வலி வந்துச்சுங்க. 1 மணிக்கு கொண்டு போய் சேர்த்தோம். 4 மணிக்கு போயிட்டாருன்னா என்ன செய்வீங்க? என்னங்க செய்வீங்க? எங்கள் மதரசாவுடைய தலைவராக இருந்தாங்க மதுக்கூரில், அப்துல் காதர் நானா, ஸ்கீனுடைய முரீத் தான் அவங்க. ரொம்ப சாலிகான மனிதர், அறிஞ்சுங்களா, ரொம்ப நல்ல மனிதர். மதரசாவுக்கு ரொம்ப செஞ்சுருக்கிறா. நல்லா அவங்க கபரை சொர்க்க பூஞ்சோலிக்க வைக்கணும். ரொம்ப தவாது, ரொம்ப பணிவான பணி. வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் பணிவு அவ்வளோ பணிவான. சின்ன குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. முன்னாடி சத்தமோடு பேச மாட்டாங்க. நிற்கும்போது குனிஞ்சு நிற்பாங்க. அவ்வளோ நல்ல சிறந்த மனிதர். நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம், அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. என்ன பணிவாக இருப்பாங்க, பேசுவாங்க, பிரியமாக இருப்பாங்க. ஆனால் பையத்தெல்லாம் கேட்கல, வாங்கவும் கொடுக்கவும் இல்லை. அவங்க கேட்டதான் கொடுக்கறது அப்போ அங்கே வந்து ஹஜ்ஜில் என் கூடயே மக்காவில் ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ ஒன்றும் கேட்கவே கொடுக்கல. மதீனாவுக்கு ஷரீஃப் வந்த பின்னாடி எனக்கு தாங்கள் பையத்து கொடுங்களேன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அந்த பெருமானா ஸல்லல்லாஹு ரவுதாவுக்கு பின்பகுதி இருக்கு, அது ஓப்பனாக தான் இருந்துச்சு. எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். இரவு பகலாக தஹஜ்ஜுத் மேடைன்னு ஒரு மேடை இருக்கும். நீங்கள் போயிருக்கீங்களா? மதீனா ஷரீஃப் போயிருக்கீங்களா? அஜீப் போயிருக்கீங்களா? அங்கே தஹஜ்ஜுத் மேடைன்னு இருக்கும். பெருமாள் அடங்கியிருக்கிற பச்சை குப்பா இருக்குது, அதுக்கு பின்பகுதி. அப்புறம் நடை ஒன்று இருக்கும். அப்புறம் மேலே அதுக்கு பின்னாடி அஸ்ஹாபு சுஃபாக்கள், திண்ணை தோழர்கள் மேடைன்னு ஒரு மேடை இருக்கும். 2 மேடைக்கும் நடுவில் ரசூலை நடந்த பகுதி. தஹஜ்ஜுத் மேடையில் தஹஜ்ஜுத் தொழக்கூடியது, திண்ணை தோழர்கள் மேடைன்னு 2 மேடையும் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.5 அடி உயரத்தில் 2ம் போட்டிருப்பாங்க. 2க்கு நடுவில் ஒரு 5 அடி நடைபாதை இருக்கும். அந்த நடைபாதைக்கு நேராக பாப ஜிப்ரீல் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய பாதை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நடைபாதை அது. அப்போ அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது டக்குன்னு கேட்குறாங்க, பையத்து கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அதிகமாக வாழ்நாளும் நடந்த பகுதிகளில் ஒரு பகுதி. அங்கே உட்காந்து பையத்து வாங்கினாங்க. ரொம்ப பெரிய ஸ்ரீதேவி. ரொம்ப இதுக்கெல்லாம் கரெக்டாக எல்லாருடைய ஃபெசிலிட்டி செஞ்சாங்க. ஒரு இரவு திடீர்னு இஷா தொழுதுட்டு சர்க்கார் எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் டாக்டரை போயிட்டு வரவா. சந்தோஷம், போயிட்டோமா, எல்லாம் உதவி செய்வான், அதுவா செய்யுங்க. தஞ்சாவூர் போனாங்க. 10 மணிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஊரில் இருந்து. அதில் ஃபஜரில் ஃபோன் வந்து அல்லாட போயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஹைர் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லா நடத்துகிறான், மனசா அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். இப்போது எவ்வளோ ஈஸியாக அல்லாட்ட போயிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் அவன் பக்கம் அழைச்சிக்கிறான். இப்போ நீ என்னத்தை இருந்து என்ன வளர்த்து என்ன ஆளாக்குன? உன்னது திறமைங்கிறது எங்கே இருக்குது சொல்லுங்கள்? நீ உன் வாழ்க்கையில் உன் திறமை என்று, உன் மனைவி உன்னோட அன்பாக இருப்பது உன் திறமையா? அல்லாஹ் உனக்கு சாலிகான பிள்ளைகள் கொடுத்தானே, அது உங்கள் திறமையா? அடையா அது அல்லாவுடைய ஃபதுல் இல்லை. அது எவ்வளோ பேருக்கு வசதியானவர்கள் கூட குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க சரி, உனக்கு ஒரு வீடு கொடுத்தானே, அது உன் திறமையா? கடை கொடுத்தானே, அது உன் திறமையா? எதில் உன் திறமை சம்மந்தப்பட்டிருக்கு? இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம என்ன சொல்லணும்? எதுவெல்லாம் எண்ணில இருக்கிறதோ அணு அளவு அருட்கொடைகளும் அது எல்லாம் நீ கொடுத்ததல்ல, என் திறமை எதுவும் இல்லை. தண்ணி குடித்தோம். என் முயற்சியோ என் ஆற்றலோ என் உழைப்போ இல்லாமல் எனக்கு தண்ணி கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லுங்கள். உணவு சாப்பிட்டீங்க, என் உழைப்போ என் ஆற்றலோ என் திறமையோ இல்லாமல் உன் ஃபதுலை கொண்டு இந்த உணவு கொடுத்திய ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அதுவரை செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவாங்க. பெருமானா சொன்னாங்க, சொல்லாச்சு. ஒரு உணவு சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆத்தானி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா, என் திறமையோ என் ஆற்றலோ இல்லாமல் அவன் புறத்திலிருந்து இந்த உணவு எனக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை எணிஞ்சாயா உடனே சொல்லு, என் ஆற்றலோ என் திறமையோ இல்லாமல் இந்த அழகிய ஆடை எனக்கு கொடுத்திய ரப்பே. 2 தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிச்சம் எல்லாமே நீ சேர்த்துக்க வேண்டியது தான். கட்டலில் படுத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் படுப்ப ஒரு கட்டல் கொடுத்தானே, நான் போடுறதுக்கு ஒரு ஃபேன் கொடுத்தானே, ஒரு ஏசி கொடுத்தானே, காலுக்கு அணிவதற்கு ஒரு செருப்பு கொடுத்தானே, ஒன்றுன்னா சேர்த்துக்குங்க. போகிறதுக்கு ஒரு பைக் கொடுத்தானே, நடக்க வைக்காம, என் ஆற்றல் என் திறமை இல்லாமல் மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா,
24 மணி நேரமும் அதையே மனசை நினச்சிக்கிட்டே இருக்கும். உன் கல்பு அல்லாட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அதுதான் சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. இறை ஞானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ உன்னை ஒன்றுமில்லை என்று விளங்கி அவன் ஃபதலை கொண்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறத விளங்குறதுக்கு பேர் தான். அதுதான் சிக்கருடைய வாழ்க்கை. இல்லைன்னா என்ன ஆயிரும் அந்த வாழ்க்கை? சுத்தமாக நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் சம்பாரித்தேன், நான் அது செஞ்சேன், நான் இது காரியம் சாதித்தேன், எல்லாம் நானில் போய் நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன், நான் தொழுதேன், நான் நோன்பு வச்சேன், நான் தர்மம் கொடுத்தேன், எல்லாம் நானில் நிற்கும். சைத்தான் அழிஞ்சு போனது நானில் தானே. நான் இப்படி செஞ்சேன், நான் பெரிய ஆள், அது எப்படி நீங்கள் அப்படின்னு கேட்டான். தன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பேர் தான் தரீகத். தன்னை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பேர் தான் தரீகத். அந்த பயிற்சி தான் தரீகத்துடைய பயிற்சி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. அவன் ஃபதலை கொண்டு வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃலலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا أنزلنا منزلا مباركا وأنت خير المنزلين. اللهم رب السماوات السبع وما ضللنا ورب الأرضين السبع وما قللنا ورب الرياح وما ذرينا ورب الشياطين وما ضللنا. نسألك خير هذه القرية وخير أهلها وخير ما فيها ونعوذ بك من شرها وشر أهلها وشر ما فيها. اللهم بارك لنا فيها، اللهم بارك لنا فيها، اللهم بارك لنا فيها. اللهم ارزقنا جناها، اللهم حببنا إلى أهلها وحبب صالح أهلها إلينا. اللهم اجعل لنا بها قرارا ورزقا حسنا. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين. மிஸ்கின் ஹஜ்ஜுக்கு போயிருந்தபோது ஜர்வல்னு ஒரு பகுதி தங்க வச்சுருந்தாங்க. அப்போது ஹஜ் கமிட்டி சார்பாக போயிருந்தோம். அந்த பகுதியில் ஃபுல்லாக இந்த சொன்னாங்களே சோமாலியா அந்த மக்கள் தான். அங்கே ஆண்கள்